ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மன்னார்காடு போனபோது நாங்கள் சாப்பிட்ட லெஞ்சு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது போக ஒரு ஸ்நாக்ஸ் இலையடையே எங்கள் அம்மா செஞ்சாங்க. இது ரெண்டுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். மத்தியானம் லெஞ்சுக்கு நான் வந்து நான்வெஜ்ஜு மட்டன் சிக்கன் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா என் கூட என்னோடய ஃப்ரெண்டு லக்ஷ்மி இருந்தாங்க, கோயம்புத்தூர்லேருந்து அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, என்னோட பொண்ணும் நான்வெஜ் சாப்பிட மாட்டா. அதனால மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கி உழப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் கருவாடு உணக்க மீன் சொல்லுவோம் நாங்கள், உணக்க மீன் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால என்னோட தம்பி வைஃப் அனிதா வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு, உணக்க மீன் வறுவல், அப்புறம் சேனக்கிழங்கு பொரியல், அப்பளம் பொரிச்சு, இதுதான் எங்களுடைய லெஞ்சாக இருந்தது. இது செம்ம சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கும் கருவாடு வறுவலும் நல்ல செம்ம காம்பினேஷன் தான். அது நாங்கள் அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மா இலையிட செய்கிறக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. மட்டை அரிசி ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டாங்க. அதை வந்து பெரசலைன்னு சொல்லுவோம். இந்த இலை பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான இலை. இது பயன்படுத்தி மறுபடியும் கழுவி காய வச்சு எடுத்து பின்னி நம்ம எத்தனை தடவை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது பெரசலை பிளாச்சிலே நல்லா சொல்லுவாங்க. இது எப்பவுமே வீட்டில் அப்பா வயல்லிருந்து பறிச்சுட்டு வந்து வச்சுருவாங்க இது மாதிரி ஏதாவது செய்கிறதுனா. அதில் வந்து நல்லா மாவை நல்லா ரவுண்டாக பரத்திட்டு அதில் தேங்காய் வெல்லம் மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுக்கிறது தான் இலையடை. எங்கள் அம்மா அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அனிதா வந்து அதே ஆவியில் வச்சு வேக வச்சு எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. நானும் லக்ஷ்மியும் பாப்பா அதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு நல்ல இடம் இருக்குது, ஒரு சின்ன ரிசார்ட் மாதிரி இருக்கும், அங்கே போகலான்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.